சீலத்தோடு நடப்பது என்பது ஒழுக்கம். அந்த அந்த நிலையிலே இருந்து மாறி யாராவது ஒருவர் பிழை செய்து விட்டார், ஒரு சமூக கட்டுப்பாடு என்பது நெறி செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய தமிழ் பெரியவர்களாலே. இன்னாருக்கு இதுதான் முறை. சமூகத்தை பிரித்து இப்படி வாழ வேண்டும் என்று சொன்ன நம்முடைய மரபு என்று ஒன்று இருக்கிறது. அந்த மரபை யாராவது மீறுகிற பொழுது அவர்களுக்கு மேலே வழக்கு தொடுப்பது என்பது நம்முடைய பாரம்பரியமான முறை. திருக்குறளிலேயே இதை சொல்கிறார். இந்த வழக்கு என்று ஒன்று வருகிற பொழுது அதற்கு தர்க்கம் தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் உண்மையை எல்லாரும் சொல்ல மாட்டார்கள், உண்மையை சொல்ல வைக்க வேண்டும். அதுதான் வக்கீலினுடைய வேலை. நான் ஒரு முறை போலீஸில் அகப்பட்டு ஜெயிலில் இருந்திருக்கிறேன். மனமூர்த்தி ஆண்டி என்று அப்படித்தான் சொல்றது. அப்போ அந்த விசாரணை அவர்கள் நடத்தின விதம் எனக்கு இப்போ ஞாபகம். நான் ஒன்றும் சுற்றஞ்சது, நீங்க ஒன்றும் சந்தேகமா என்னை பார்க்காதீர்கள். நாங்கள் யாழ்ப்பாணத்தை விட்டு போகிற பொழுது ஏற்பட்ட ஒரு சம்பவம். அப்போ நான் அந்த கவனித்தது என்ன, 3 நாள் எங்களை வைத்து விசாரித்தார்கள். ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்பார்கள். பிறந்ததுல இருந்து நான் அதில் அகப்பட்டது வரைக்கும் திரும்ப திரும்ப ஒரே கேள்வி கேட்டு சரி முடிந்தது போகின்ற உடனே அப்பாடா என்று வந்திருந்தார். அடுத்த நாள் விட்டு திருப்பி அதே இடத்துல இருந்து தொடங்குவார்கள். ஏனென்றால் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்கிற பொழுது உண்மை என்றால் அது எப்பொழுதும் ஒன்றாகத்தான் வரும். பொய் என்றால் திரும்ப திரும்ப கேட்கிற பொழுது மாறிவிடும். இப்படி நுட்பங்கள் பண்ணித்தான் உண்மையை வெளிக்கொண்டர வேண்டி இருக்கிறது. அதற்குத்தான் வழக்கறிஞர்களுக்கு நாங்கள் தர்க்கத்தை ஒரு பாடமாக வைத்து நடத்துகிறோம். அது போதனைக்கு தெரியும். ஆகவே தர்க்க முறையோடு வழக்கை நடத்த வேண்டும் என்று நான் இந்த வக்கீல்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது வழக்காடு மன்றம் தொடங்குகிறது. வழக்கை தொடங்குவதற்கு முதலாக எனக்கு ஒரு நீதிபதி பதவி தந்த எங்களுடைய ரதீசுக்கு நன்றி. நான் வாழ்க்கையில் ஒரு வேலையும் செய்தார்கள்.